ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் என்ன சமைச்சிங்க? நாளைக்கு வந்துட்டு ஆடி 18ஆம் பேருக்கு வருது. நாளைக்கு எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் காலையில் என்ன சமைச்சோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால நல்லா சுட சுட கோயில் புளியோதரை செஞ்சுருக்கேன்ப்பா. பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பசங்க. ஆனால் இப்போ அவங்க வந்துட்டு காலையில் வந்துட்டு புளியோதரை சாப்பிடல, லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் சும்மா டேஸ்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன், டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்குது. அப்புறம் பாருங்கள், காலையில் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு பாஸ்தா, ஓகேங்களா? காலையில் சாப்பிட்றதுக்கு பாஸ்தா சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு ஒரு பாக்ஸில் வந்துட்டு பாஸ்தாவும் ஒரு பாக்ஸில் வந்து புளியோதரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் இருக்குது. நம்ம அடுத்து பசங்க கேட்பாங்க அடிக்கடி, இது மாதிரி எப்போயாவது செஞ்சேன்னா கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் தேவைப்படும் போது செஞ்சு கொடுப்பேன். இது பாருங்கள், கேப்பக்கூழ், ஓகேங்களா? கேப்பக்கூழ் நேற்றைக்கு ஆடி வெள்ளியில், அதனால் கூழ் பண்ணோம். அப்புறமா கேசரி பண்ணோம். இங்கே வந்து யாரும் இல்லைங்கப்பா, நம்ம வந்துட்டு பிரசாதம் கொடுக்குறதுக்கு செய்கிறதுக்கு. அதனால் எப்போயுமே கொஞ்சம் இப்படி மிச்சம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் காலையில் நான் தான் சாப்பிடுவேன், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த கூழுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட போகிறோம், ஓகேங்களா? அப்புறம் பிரசாதம் எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நேற்றைக்கு அவங்க வந்துட்டு வெளியில் போயிட்டு லேட்டாக வந்தாங்க, நாங்கள் சாமி கும்பிடும்போது, ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் இருக்குது. ஜலதோஷம் வர பிடிச்சிருக்குது, சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் நாங்கள் ரெடி பண்ண சாப்பாடும் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் எல்லாம், ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நீங்களும் சாப்பிட்றதுக்கு. நாளைக்கு 18ஆம் பேருக்கு யாரெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்துட்டு நாளைக்கு 18ஆம் இருக்குன்றனால இன்றைக்கி டிஃபனுக்கு வந்துட்டு ஊற போட்டாச்சு, ஓகேங்களா? நேற்றைய வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றத நானும் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்ப்பா. அடுத்த மினி விழாக்களை சந்திக்கலாம். பாய்ங்க, சீங்க, சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. இந்த ஆடி மாதத்தை பெண்கள்லேருந்து எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடுங்க. அம்மாக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க, வேண்டும் வரத்தை தரணும் அப்படின்ட்டு. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க நானும் அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் பராசக்தி, ஆதி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் ஓம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.